வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மல்லிகை கொடி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பஸ் குன்றத்தூரில் வந்து நின்றது. அஞ்சுகம் பரபரப்புடன் தன் காலின் கீழ் இருந்த பெட்டியையும் கூடையையும் எடுத்துக்கொண்டு இறங்க தயாரானாள். அவள் கணவன் அருணாச்சலம் தன் இடத்தில் இருந்து எழுந்து வந்து அவளுடன் இறங்கினான். பிறகு வேட்டியை கீழ் பாய்ச்சி கட்டிக்கொண்டு பஸ்ஸின் கூரை மீது ஏறி 2 சாக்கு மூட்டைகளை எடுத்து கீழே போட்டான். அங்கே அவர்கள் வரவை நோக்கி தயாராக நின்ற அண்ணன் வேலாயுதத்தை பார்த்து, அஞ்சுகம், உன்னை பார்த்து எவ்வளவு நாளாகிவிட்டது அண்ணா என்ற பரிவுடன் கேட்டாள். ஆ, நாளாகி விட்டது என்று பட்டும் படாமலும் பதில் அளித்தான் வேலாயுதம். பிறகு இவர்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் ஒரு மூட்டையை தன் தலை மீது வைத்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். வீடு வந்ததும் வேலாயுதம் மூட்டையை கீழே போட்டுவிட்டு சாவியை எடுத்து கதவை திறக்கலானான். அஞ்சுகமும் அருணாச்சலமும் வீட்டை நோக்கினார்கள். புத்தம் புதிய வீடு, கிளி கொஞ்சியது அந்த சிறிய வீட்டில். பசுமையும். உள்ளே நுழைய எத்தனிப்பது போல ஒரு முல்லைக்கொடி தாழ்வாரத்து தூணில் பற்றி கொண்டு படர ஆரம்பித்திருந்தது. வேலாயுதம் சிரித்த முகத்துடன் அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். 2 அறையை கொண்ட அந்த வீட்டை அஞ்சுகம் ஆவல் கொண்ட பார்வையுடன் நோக்கினாள். இப்போதுதான் போன மாதம் வாங்கி போட்டேன், எப்படி இருக்கிறது என்று கேட்டான் வேலாயுதம். கிளி கொஞ்சுகிறது அண்ணா என்றாள் அஞ்சுகம். அவள் கண்கள் தெருவை ஆராய்ந்தன. சுத்தமாக சாணி தெளித்திருந்த முன் தரையில் கோலமின்றி இருந்தது. அந்த வீட்டின் முக்கிய குறையை எடுத்து காட்டுவது போல இருந்தது. ஒரு இல்லாள் இல்லாத குறையை பறை சாற்றுவதாக எண்ணினாள் அஞ்சுகம். அஞ்சுகம் உள்ளே வந்து சமையலறையை பார்வையிட்டாள். பரணில் விறகு, சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மண்ணெண்ணெய் சீசா, சரப்பட்டையில் இருந்து எட்டி பார்த்த வரட்டிகள், கூடையில் காய்கறி, அலமாரியில் அடுக்கியிருந்த பானை, சட்டிகள், பாத்திரங்கள், டப்பாக்கள், குடம், செம்பு, அரிவாள் மணை யாவும் அவள் கவனத்தை கவர்ந்தன. எப்படி அண்ணா இவ்வளவு விதரணையாக வைத்திருக்கிறாய் என்று கேட்டாள் அவள். கேட்டதுமே நாக்கை கடித்து கொண்டாள். செய்யக்கூடாததை செய்துவிட்ட பயம் அவள் முகத்தில் பரவியது. வேலாயுதம் வாய்விட்டு சிரித்தான். பார்த்துக்கொள், ஆண் பிள்ளை மனசு வைத்தால் நடக்காதது எது என்றான். அஞ்சுகம் பிழைத்தோம் என்று மூச்சு விட்டாள். அருணாச்சலமும் அவளை கண்டிக்கும் பார்வை பார்த்தான். தங்கச்சி, கிணற்றிலே தண்ணீரை பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டே அண்ணன் கொல்லை பக்கம் போனான். அஞ்சுகம், நீ ஜாக்கிரதையாக இருக்க வேணும். அவனுடைய பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற மாதிரி பேசக்கூடாது என்று எச்சரித்தான் அருணாச்சலம். எனக்கும் அதே பயமாக இருக்கிறது. நம்மை எதனாலே அழைத்திருக்கிறானோ? அவன் வருத்தப்படும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்றான் மறுபடியும் அருணாச்சலம். பிறகு இருவரும் கிணற்றை பார்க்க சென்று விட்டனர். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்திருக்க கூடாது என்று கேட்டான் வேலாயுதம். முதலிலே நீங்கள் போங்கள், பிறகு அவர்களை அழைத்து போகலாம் என்று அத்தை சொன்னார்கள் என்றாள் அஞ்சுகம். அருணாச்சலம் அஞ்சகத்தை முறைத்து பார்த்தான். சீக்கிரமே அழைத்து கொண்டு வந்து விடுவோம். இங்கே நல்ல பள்ளிக்கூடம் கூட இருக்கிறது என்றான் அண்ணன். அதற்கென்ன, ஒரு நாள் போய்விட்டு வந்தால் போகிறது என்றான் அருணாச்சலம். சரி அருணாச்சலம், வா, உன்னை சங்கத்துக்கு அழைத்து வருவதாக சொல்லி இருக்கிறேன் என்று உரைத்து கொண்டே வேலாயுதம் கிளம்பினான். தங்கச்சி, இந்தா காஃபி வைத்திருக்கிறேன் பார், எடுத்து கொடு. எல்லா சாமானும் இருக்கிறது. சோறு வடித்து ஒரு குழம்பு, கறி ஏதாவது செய்து வை. நாங்கள் வந்த பிறகு வெளியிலே போய் ஊர் பார்க்கலாம் என்றான். அடுப்பு சாம்பலில் புதைத்து வைத்திருந்த கூஜாவில் இருந்து காஃபியை கொட்டி கொடுத்துவிட்டு தானும் குடித்தாள் அஞ்சுகம். ஆண் பிள்ளைகள் இருவரும் வெளியே போய்விட்டனர். அஞ்சுகம் அந்த வீட்டையும் தன் அண்ணனின் பேச்சையும் முன்னால் அவன் வாழ்வையும் நினைத்து நினைத்து பார்த்தாள். வேலாயுதம் எல்லோரையும் போல பரம்பரை தொழிலான நெசவை செய்யாமல் மேற்படிப்பு படித்துவிட்டு பம்பாய் சென்றான். சாயம் தோய்ப்பதை பற்றியும் அந்த நாட்டு கைத்தறி நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு ஊர் திரும்பினான். வரும்போது பம்பாயில் அவனுக்கு பரிச்சயமான ஒரு குடும்பத்தின் பெண்ணை மணந்து கொண்டு வந்தான். ஆனால் அவன் பெற்றோருக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை. ஆதலால் சச்சரவு ஏற்பட்டு விட்டது. வேலாயுதம் தன் மனைவியுடன் பம்பாய் திரும்பிவிட்டான். தகப்பனும் இணங்கவில்லை, பிள்ளையும் விட்டு கொடுக்கவில்லை. 8 ஆண்டுகள் ஓடிவிட்டன. வேலாயுதத்தை பற்றிய தகவலே தெரியவில்லை.
என்னென்னவோ வதந்திகள் மட்டும் வந்தன. அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதாக கூறினார்கள். அவன் செயலாக இருப்பதாக தெரிந்தது. அதன் பிறகு ஒரு நாள் அவன் ஆசைப்பட்டு பண்ணி கொண்ட மனைவி அவனை விட்டு ஓடிவிட்டாள் என்றும் சொன்னார்கள். எல்லாம் வதந்தியோடு நின்றது. அஞ்சுகத்துக்கு இதனிடையே கல்யாணம் நடந்தது. அருணாச்சலம் அவள் பெற்றோருக்கு மகனுக்கு மகனாகவும் மருமகனுக்கு மருமகனாகவும் இருந்தான். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கண் மூடிவிட்டனர். அப்பொழுதும் தகவல் அறிந்து வேலாயுதம் வரவில்லை. நாட்கள் சென்றன. 2 மாதத்துக்கு முன் ஒரு நாள் அஞ்சுகத்துக்கு கடிதம் ஒன்று வந்தது. நான் நம்பக்கமே வந்துவிட்டேன். குன்றத்தூரில் இருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஒரு நடை வந்து போக முடியுமா என்று இருந்தது. அதை கண்டு அருணாச்சலம் மட்டும் குன்றத்தூருக்கு வந்து பார்த்தான். வேலாயுதம் தனியாகத்தான் இருந்தான். அவன் மனைவியை பற்றிய செய்தி உண்மைதான் என்றும் அவன் குழந்தை தாத்தா பாட்டியுடன் இருப்பதாகவும் தெரிந்து கொண்டு வந்தான். இதோ பார்த்தாயா அஞ்சுகம், உன் அண்ணன் நல்ல காரிய ஆள் இப்போது என்று தொழில் பத்திரிகை ஒன்றை காட்டினான் அருணாச்சலம். சாயம் தோய்ப்பது மற்றும் கைத்தறி நெசவு நுணுக்கங்களை பயிலும் ஒரு பொது ஸ்தாபனத்தை அவன் நடத்துவதாக செய்தி வந்திருந்தது. வேலாயுதம் மாலையும் கழுத்துமாக தொழில் மந்திரியின் அருகில் நிற்கிற படம் ஒன்று இருந்தது. அஞ்சுகம் பூரிப்படைந்தாள். ஆனால் அஞ்சுகம் ஆள் முகத்திலே தெம்பு இல்லை. நான் போய் தன்னுடன் இருந்தால் ஆறுதலாக இருக்கும் என்று சொன்னான். இங்கே கிடைப்பதை விட அங்கே நல்ல ஊதியம் நமக்கும் கிடைக்கும். பாவு கூட நன்றாக இருக்கிறது அங்கே என்றான் அருணாச்சலம். அஞ்சுகமும் அருணாச்சலமும் குன்றத்தூருக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த மட்டும் எங்கோ இருந்தவன் நம் ஊர் என்று வந்து இருப்பதோடு இல்லாமல் அன்பை அறவே மறந்து விடாமல் தன் ஒரே தங்கையை கூப்பிட்டு அருகே வைத்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறான். அவன் புது வாழ்வு வாழ விரும்பினால் அதற்கு தாங்கள் உதவி புரிய வேண்டும் என்று அவர்கள் வந்து விட்டார்கள். அண்ணன் என்ற பாசம் நெருக்கினாலும் அந்நியன் யாருடனோ பழகுவது போல ஒரு சங்கோஜமும் குறுக்கே திரையிட்டது. அவனை நாம் ஒன்றும் துருவி துருவி கேட்கக்கூடாது அஞ்சுகம். அவனே சொன்னால் சரி, இல்லையோ பேசாமல் இருப்போம் என்றான் அருணாச்சலம். அஞ்சுகம் தன் சிந்தனைகளை துடைத்துவிட்டு எழுந்திருப்பதற்கும் வேலாயுதம் வருவதற்கும் சரியாக இருந்தது. மூவரும் வெளியே சென்றனர். திருவிழாவுக்காக நிறைய கடைகள் வந்திருந்தன. வேலாயுதம் ஒவ்வொரு கடையாக பார்த்து அஞ்சுகத்துக்கு பற்பல பொருள்கள் வாங்கி தந்தான். ஒரு ரவிக்கை, குங்கும சிமிழ் ஒன்று, முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று. அஞ்சுகம், வளையல் அடுக்கிக் கொள்கிறாயா? சின்னப்ப உனக்கு வளையல் என்றால் உசுராயிற்றே. அவன் பழைய நினைவு மறக்காமல் கேட்டதும் அஞ்சுகத்தின் தொண்டையில் உணர்ச்சி அடைத்தது. அவள் தலையை மட்டும் ஆட்டினாள். பல வளையல்காரர்கள் கூவி கூவி அழைத்தும் செவி சாய்க்காமல் ஒரு கடை முன் கொண்டு நிறுத்தினான் வேலாயுதம். 2 வளையல் கோவைகளை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு பிறகு அஞ்சுகத்தினிடம் ₹1 எடுத்து கொடுத்து போய்விட்டான். இதுவரையில் ஒவ்வொரு கடையிலும் நோட்டம் பார்த்து தானே பேரம் பேசி வாங்கின அண்ணன் திடீரென்று தன்னை தனியாக விட்டு சென்றதும் அஞ்சுகம் திகைத்தாள். ஆனால் அவன் குழப்பத்தை போக்கும் இனிய குரலில் அந்த கடைக்கார பெண், இந்தாங்கம்மா, உங்கள் நிறத்துக்கு இது நல்லா இருக்கும் பாருங்க என்று பேசி 2-3 கோவைகளை அவள் முன் நீட்டினாள். அந்த குரலின் இனிமையில் சொக்கிய அஞ்சுகம் நிமிர்ந்து நோக்கினாள். பொற்பாவை போன்ற ஒரு அழகிய பெண் அமர்ந்து அவளை தன் நிதானமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அஞ்சுகத்துக்கு அவள் அடக்கமான முகம் மிகவும் பிடித்து விட்டது. வளையலை மறந்து அவள் பெயரை விசாரித்தாள் அஞ்சுகம். சொர்ணம் என்றாள் தங்கமேனியாள். பெயருக்கேற்ற பெண்தான் நீ. உங்கள் ஊர் எது? காஞ்சிபுரமங்க. இந்த ஊரிலே பிரார்த்தனை வரும்போது வளையல் கடை வைப்பது வழக்கம். காஞ்சிபுரத்திலே இருக்கிறவங்களா இந்த ஊர் கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு வருகிறார்கள் என்று அதிசயித்தாள் அஞ்சுகம். ஆமாமங்க, எங்கள் முன்னோர்களுக்கு இந்த ஊர் முருகன்தான் குல தெய்வம். அஞ்சுகம் அந்த பெண் அடுக்கிய வளையல்களை பார்த்தாள். நிறங்களை சரி பார்த்து அவள் அடுக்கியிருந்த அழகை அஞ்சுகத்தின் மனசு கொள்ளை கொண்டது. எவ்வளவு நன்றாக பொறுக்கிவிட்டாய் நீ. நீ தொட்டதெல்லாம் சொர்ணமாகுமா என்று வேடிக்கையாக பேசினாள் அஞ்சுகம். உங்கள் வாழ்த்து பலிக்கட்டும். இத்தனை வளையலும் ₹1 தானா என்று கேட்டாள் அஞ்சுகம் கை வளையல்களை எண்ணியபடி. ஆமாங்க, உங்க மனசுக்கு நிறைய தெரியுதுங்க. உனக்கு கல்யாணமாகி விட்டதா என்று கேட்டாள் அஞ்சுகம். இனிமேல் தானுங்க என்று கூறிய சொர்ணத்தின் முகத்தில் செம்மை படர்ந்தது. உன் மனசுக்கு நல்ல புருஷனைத்தான் முருகன் காட்டுவான் என்று கூறிவிட்டு அஞ்சுகம் திரும்பிய போது அந்த கூட்டத்தில் எங்கும் அருணாச்சலமோ வேலாயுதமோ தெரியவில்லை. அஞ்சுகம் வீடு நோக்கி நடந்தாள்.
அண்ணனும் கணவனும் வீடு வந்து சேரவில்லையாதலால் அஞ்சுகம் அடுத்த வீட்டு தாழ்வாரத்தில் போய் அமர்ந்தாள். அந்த வீட்டு அம்மாள் அவளை கண்டதும் பேச்சு கொடுத்தாள். ஊர் நன்றாக இருக்கிறதா? வீடு பிடித்ததா? என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டாள் அந்த அம்மாள். ஊர் பிடிக்காமல் என்னங்க, நிற்க நிழலும் தின்ன உப்பும் புளியும் கிடைத்தால் எல்லாம் நல்லதுதான் என்றாள் அஞ்சுகம். ஆமாம், இப்போது வீடு கலகலப்பாக களை சொட்டுகிறது என்றாள் அந்த அம்மாள். நான் வந்து என்ன செய்து விட்டேனுங்க? எங்கள் அண்ணன் ஒண்டிக்கட்டையாக இருந்து கூட எவ்வளவு திறமையாக வீட்டை அமைத்திருக்கிறார் தெரியுமா என்றாள் அஞ்சுகம். சரிதான். இல்லங்க, பெண் பிள்ளை வைத்தால் கூட அவ்வளவு பாங்காக இராது. பெண் பிள்ளைகள் வைக்கவில்லை என்று எப்படி தெரியும்? அதுதானே பார்த்தேன். நீங்கள் தான் வைத்து கொடுத்திருப்பீர்கள், எனக்கு தெரிகிறதே. நாங்கள் எல்லாம் வைக்கவில்லை. நான் உங்கள் அண்ணனிடம் பேசுகிற பழக்கம் கூட இல்லை என்று கூறிவிட்டு அந்த அம்மாள் எழுந்து போய்விட்டாள். அந்த அம்மாளின் பேச்சில் என்ன மர்மம் தொக்கி நிற்கிறது? எந்த பெண் அண்ணனுக்கு உதவி செய்திருப்பாள்? அவளுக்கும் அண்ணனுக்கும் என்ன உறவு? போன தடவை தான் ஒரு பெண்ணிடம் ஏமாந்து விட்டோமே, இந்த முறையாவது பார்த்து நிதானித்து மணக்கலாம் என்று நினைக்கிறானா? அடுத்த வீட்டில் அம்மாள் அரிசி கடைக்கு கூடையும் கையுமாக கிளம்பி கொண்டிருந்தாள். சின்னம்மா, இப்படி வாருங்கள் என்ற முறை வைத்து தைரியமாக அழைத்தாள் அஞ்சுகம். என்னம்மா, இந்த வீட்டுக்கு யாராவது பெண் பிள்ளைகள் வருவது உண்டா என்று கேட்டாள் அஞ்சுகம். அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் தங்கச்சி, அடுத்த வீட்டுக்காரர்கள் நமக்கு ஏன் பொல்லாப்பு என்று அவள் கவலையை தீர்க்காமல் அந்த அம்மாள் போய்விட்டாள். அஞ்சுகத்துக்கு இருப்பே கொள்ளவில்லை. ஒரு தயிர்காரி கூடையுடன் வந்து நின்றாள். ஏனம்மா, நம் வீட்டு தோட்டத்தில் இருந்து புடலங்காய் இருக்கிறது, வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டாள் அவள். அஞ்சுகம் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். ஆனால் கூடைக்காரி போகவில்லை. அன்றைக்கு இருந்தது உங்கள் தங்கச்சிங்களா என்று விசாரித்தாள் அவள். ஆமாம் என்றாள் அஞ்சுகம் தயங்காமல். அந்த கூடைக்காரி போன பிறகு, தங்கச்சியா? யாரோ அந்த தங்கச்சி என்று அவள் மண்டை உடைத்தது. அஞ்சுகம் மறுநாள் கோயிலுக்கு போனாள். அப்பொழுது சொர்ணம் கிண்ணத்தில் எண்ணெயும் கையுமாக எதிர்பட்டாள். சொர்ணம், நீங்கள் பிரார்த்தனை செலுத்தியாகிவிட்டதா என்று கேட்டாள் அஞ்சுகம். இல்லை, நாளைக்குத்தான் மலைக்கு போக வேண்டும். நான் காவடி எடுக்கிறேன், நீங்களும் வருகிறீர்களா என்று அழைத்தாள் அந்த பெண். எங்கள் அண்ணனை கேட்க வேணும் என்றாள் சொர்ணம். உங்கள் அண்ணாத்தை கூட வருவார் என்று நினைக்கிறேன் என்று இழுத்தாள் சொர்ணம். அண்ணனை தெரியுமா என்று கேட்டாள் அஞ்சுகம். தயிர்காரியின் கேள்வி அவள் செவியில் ஒலித்தது. எங்கள் அண்ணன் ஊரிலே முக்கியப்பட்டவர்கள் எல்லோரும் வருவார்கள் என்று சொன்னார். அஞ்சுகம் சொர்ணத்தோடு கூட கோயிலுக்குள் சென்று கடவுளை தரிசித்து விட்டு வந்தாள். சொர்ணத்தின் சுபாவமே அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஆமாம் சொர்ணம், நீ வர்ண வர்ணமாக வளையலை என்னை போல் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறாயே, நீ மட்டும் ஏன் கரு வளையலாகவே அடுக்கியிருக்கிறாய் என்று கேட்டாள் அஞ்சுகம். நான் வேறு நிற கண்ணாடி வளையலை போடுவதில்லை என்றாள் சொர்ணம். என்ன காரணம்? அது ஒரு விரதமுங்க என்று கூறிய சொர்ணத்தின் முகபாவம் அஞ்சுகத்தை அதற்கு மேல் பேச இடம் கொடுக்கவில்லை. சரி, நான் வருகிறேன் என்று விடை பெற்று கொண்டாள் அஞ்சுகம். வீட்டுக்கு வந்ததும் அவள் அண்ணன் உற்சாகமாக அவளை வரவேற்பதைக் கண்ட அவள் உள்ளம் பூரித்தது. என்ன தங்கச்சி, குன்றத்தூர் முழுவதும் கொட்டை பரப்பி விட்டாயா என்று கேட்டான் அவன். கோயிலுக்கு போனேன், அங்கே வளையல் கடைக்கார பொண்ணு எனக்கு சிநேகமாகிவிட்டது என்றாள் அஞ்சுகம். சரிதான் என்றான் அண்ணன். அந்த பெண் மிகவும் நல்ல பெண் அண்ணா, எனக்கு நன்றாக பழக்கமாகிவிட்டது. நல்ல குடும்பம்தான் அவர்கள் என்றான் வேலாயுதம். அஞ்சுகம் அண்ணன் முகத்தை உற்று நோக்கினாள். ஆயினும் ஒன்றும் புலப்படவில்லை. அதன் பிறகு அவள் குழந்தைகளை பற்றியும் வீட்டை பற்றியும் பேச்சு கிளம்பிவிட்டது. இந்த வீடு நன்றாக இருக்கிறதா அஞ்சுகம்? இப்போதுதான் 10 நாளைக்கு முன்னே வாங்கி போட்டேன் என்றான் அண்ணன். அஞ்சுகம் அண்ணன் முகத்தை உன்னி நோக்கினாள். எதற்காக வீடு வாங்கினான்? இங்கேயே இருக்கப் போகிறானா? இல்ல கிழத்தி ஒருத்தி வரப்போகிறாளா? அல்லது தன் அன்பளிப்பாக தங்கிக்குத்தான் வாங்கி இருக்கிறானா? வேலாயுதத்தின் முகத்தில் இருந்து ஒன்றும் புலப்படவில்லை. என்ன அஞ்சுகம், என்னை அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டான் வேலாயுதம். வீடு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று நினைத்து பார்த்தேன் அண்ணா. பின்னாலே கிணறும் நம்முடையதுதானே? ஆமாம், 2 வாழைக்கன்று கொண்டு வைத்தால் போகிற தண்ணீரிலே செழித்து கொள்ளும் என்றாள் அஞ்சுகம். வைப்போம், அப்போது அண்ணன் வீட்டிலே உனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று கேட்டான் வேலாயுதம். பெரிய குறை இருக்கிறது அண்ணா. நீ வீடு வந்தால் சுவாதீனமாக கூப்பிட்டு குடிக்க தண்ணீர் கொடுக்க ஆளில்லையே.
என்று சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தாள் அஞ்சுகம். ஆயினும் ஒன்றும் அவள் நாவில் வரவில்லை. பொது விஷயங்களையே பேசினாள். மறுநாள் விடிந்ததும் கிருத்திகை. அஞ்சுகம் இருட்டிலேயே எழுந்து தெருவில் பெரிய கோலம் போட்டு செம்மண் இட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் வாசலில் யாரோ சாணி தெளிக்கும் சத்தம் கேட்டு வாரி புடைத்து கொண்டு எழுந்தாள். அவள் கண்களை துடைத்து கொண்டு பாயை சுற்றிவிட்டு எழுந்து தெருவில் எட்டி பார்த்தபோது ஒரு பெண் பெருக்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அஞ்சுகம் ஓசைப்படாமல் பின்புறம் சென்றாள். அங்கே வேலாயுதம் கிணற்றில் இருந்து தண்ணீர் இழுத்து பெரிய மண் தொட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தான். அதில் நிறைய பசுஞ்சாணியும் கரைக்கப்படாமல் மிதந்தது. அஞ்சுகம் அதை கையால் கரைத்தாள். ஏனண்ணா, என்னை எழுப்பக்கூடாதா? நீயே என்று கேட்டு முடிப்பதற்குள் தெருப்பக்கம் சாணி தெளித்து பெருக்கிய பெண் வீட்டின் பக்கத்து சந்து வழியாக துடைப்பமும் சாணி சட்டியுமாக கிணற்றடிக்கு வந்தாள். இனிமேல் நீ செய்ய வேண்டாம் அம்மா, தங்கச்சி வந்து விட்டாள் என்றான் வேலாயுதம் அவளிடம். எப்போதும் அப்படித்தானே, தங்கச்சி வந்த அப்புறம் நாம் மதிப்பாக இருப்போமா என்று கேட்டுவிட்டு அந்த காலை வேளையில் கலகலவென்று சிரித்தாள் அந்த பெண். வேலாயுதம் சிரித்து கொண்டே உள்ளே போய்விட்டான். அஞ்சுகத்தின் ஓரக்கண்ணில் அடுத்த வீட்டு அம்மாள் எட்டி பார்ப்பது தெரிந்தது. அஞ்சுகம் கலவரத்துடன் இந்த புது பெண்ணை பார்த்தாள். என்னங்க அப்படி பார்க்குறீங்க என்று நேரடியாக கேட்டுவிட்டாள் அந்த பெண். நான் தான் அடுத்த வீட்டு ரஞ்சிதம். இத்தனை நாளும் நான் பட்டு போல சாணி தெளித்து மெழுகி வைத்திருந்தேன். இப்போது அஞ்சுகம் அவள் வைத்திருந்த சாணி சட்டிக்குள் கையை நீட்டினாள். நல்லதா போச்சு, ஒரு வேலை மிச்சம் என்று கூறி நறுக்கென்று வைத்தாள் சட்டியை ரஞ்சிதம். நீங்கள் தான் சாணி தெளித்தீர்களே, கோலம் ஒரு கீற்று போடக்கூடாது என்று கேட்டாள் அஞ்சுகம். போட விடுவாரா உங்கள் அண்ணன்? போட்டால் வீட்டிலே பெண் பிள்ளைகள் இருப்பதாக தோன்றிவிடுமே என்று பதில் அளித்துவிட்டு தோளில் இடித்து கொண்டே போய்விட்டாள் ரஞ்சிதம். அஞ்சுகம் தொட்டியில் இருந்து சாணியை எடுத்து கிணற்றடி வரையில் தெளித்துவிட்டு வாசற்பக்கம் சென்றாள். மனம் மகிழ கோலம் போட்டாள். தங்கச்சி, முருகன் கோயிலுக்கு போக வேண்டும், சீக்கிரம் அருணாச்சலத்தை எழுப்பு என்றான் வேலாயுதம். அவள் வீட்டை துடைத்த பிறகு மூவரும் குளித்துவிட்டு மலைக்கு கிளம்பினார்கள். மலை அடிவாரத்திலேயே சொர்ணத்தின் குடும்பம் கூடியிருந்தது. அஞ்சுகம் சொர்ணத்தின் அருகில் போய் நின்றாள். வேலாயுதத்தையும் அருணாச்சலத்தையும் அவர்கள் வரவேற்று சந்தனம் கொடுத்து கழுத்தில் பூமாலை போட்டு உபசரித்தனர். இவர்களைப் போல அங்கே பல குழுவினர் இருந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் முருகையா முருகையா என்ற கோஷம் குன்றின் உச்சி நோக்கி பறக்க அந்த விழியை விடுத்த மனிதர்கள் பின்னே சென்றனர். தொடர்ந்து சொர்ணம் ஈரப்புடவையுடன் காவடி எடுத்தாள். அவள் நிலை அவளிடம் இல்லை. அஞ்சுகத்துக்கு அந்த காட்சியை காணவே மயிர் கூச்செறிந்தது. எங்காவது தனக்கும் நிலை தடுமாறி விடுமோ என்று அஞ்சி அவள் அடிக்கடி அண்ணனையும் கணவனையும் நோக்கினாள். வேலாயுதம் கூட்டத்துக்கு முன்னால் நின்று பஜனையில் முழுமையும் ஈடுபட்டிருந்தான். மலையின் உச்சி வந்துவிட்டது போன்ற எண்ணம் வந்ததுதான் தெரியும். பிரம்மை போல நடந்து முருகன் சந்நிதிக்கு சென்று கன்னத்தில் போட்டு கொண்டிருந்ததுதான் தெரியும். அவளுக்கு எப்படி விழுந்தாள், யார் பிடித்தார்கள் என்பது ஒன்றும் தெரியாது அவளுக்கு. அவள் கண் விழித்த போது மாலை நேரமாக இருந்தது. அண்ணன் அருகில் இருப்பதைக் கண்டாள். அஞ்சுகம் என்று அன்பு ததும்ப அண்ணன் அழைத்த போது அவள் உள்ளம் பறந்து உடைந்து அண்ணன் தனக்கு வெகு அருகில் வந்துவிட்ட மாதிரி இருந்தது. அஞ்சுகம், தங்கச்சி என்று அவன் அழைத்ததும் எழுந்து அமர்ந்தாள் அவள். வேலாயுதம் அவளை எழுப்பி அமர செய்துவிட்டு அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த பாலை கிளறினான். அப்பொழுது கொல்லை வாசற்படி அருகில் நிழல் தெரியவும் அண்ணனும் தங்கையும் திரும்பி பார்த்தார்கள். 2-3 பெண்கள் கும்பலாக நிற்பது தெரிந்து அவன் வெளியே போய்விட்டான். பெண்கள் உள்ளே வந்தார்கள். ஒருத்தி பாலை இறக்கினாள், ஒருத்தி விசிறி எடுத்து அஞ்சுகத்துக்கு வீசினாள். அஞ்சுகம் மிகவும் நாணி அவர்களை தடுத்தாள். சும்மா இரு, சாமி வந்தால் என்ன, நல்லதுதானே என்றாள் பக்கத்து வீட்டு அம்மாள். வந்தவர்கள் யாவரும் முருகனின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தனர். அஞ்சுகம் பேசாமல் கேட்டு கொண்டிருந்தாள். அஞ்சுகம், நேற்று கீழே விழுந்த பெண் இன்றைக்கு சாயங்காலம் விழித்திருக்கிறாள். இதில் ஏதோ சூசனை இருக்கிறது என்றாள் அடுத்த வீட்டு அம்மாள். என்னங்க அது என்று நடுங்கியபடியே கேட்டாள் அஞ்சுகம். நீ அடுத்த வருஷம் காவடி எடுக்க வேண்டும். ஆகட்டுமே, கந்தவேலன் கருணையாலே என் மனசிலே இருக்கிற கலவரம் தீரட்டும், காவடி எடுக்கிறேன் என்றாள் அஞ்சுகம். பார்த்தாயா, மனசிலே பிரார்த்தனை வைத்து கொண்டு என் அப்பனிடம் போனால் அதுதான் காண்பித்து விட்டான்.
அஞ்சுகம் பிரம்மை போல அமர்ந்திருந்தாள். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ காரியத்தை முன்னிட்டு தத்தம் வீடு போய்விட்டனர். இருட்டி கொண்டு வந்து விட்டது. அப்பொழுது நிழல் போல ஒரு உருவம் மட்டும் அருகில் இருப்பதைக் கண்டாள் அஞ்சுகம். நான் தான் சொர்ணம் என்ற மெதுவான குரல் வந்தது. சொர்ணமா? தெருவிலே சற்று விளக்கை ஏற்றி வையேன், வெள்ளிக்கிழமை என்றாள் அஞ்சுகம். எங்கே இருக்கிறதுங்க? என்ன நீங்க வேண்டி இருக்கிறது சொர்ணம்? அக்கா என்று கூப்பிடேன் என்றாள் அஞ்சுகம். விளக்கு எங்கே இருக்கிறது அக்கா? அந்த ரூம் மாடத்திலே பார், விளக்கிருக்கிறது. அதை முதலிலே ஏற்றி வைத்துவிட்டு பிறகு லாந்தர் ஏற்று என்று பணித்த அஞ்சுகம் எழுந்து தானும் கூடவே விளக்குகளை எடுத்து வைத்தாள். சொர்ணம் சின்ன சிம்னி விளக்கை பொருத்திவிட்டு மெதுவாக நடந்து சென்று தெரு தாழ்வாரத்து சுவரில் ஆணியில் அதை மாட்டினாள். அஞ்சுகம் ஹரிக்கேன் ஒன்றை ஏற்றி உள்ளறையில் கம்பியில் மாட்டிக்கொண்டிருந்த போது சொர்ணம் சட்டென்று, அக்கா நான் வருகிறேன் என்று அவள் பதிலுக்கு காத்திராமல் வெளியே போய்விட்டாள். அஞ்சுகம் அவளை நிறுத்த எண்ணி நினைத்தும் பயனில்லாமல் அந்த பெண் மாயமாய் மறைந்து விட்டாள். வேலாயுதமும் அருணாச்சலமும் உள்ளே வீட்டில் நுழையவும் அவர்களை கண்டுதான் சொர்ணம் ஓடியிருக்க வேண்டும் என்று அவள் யோகித்தாள். அஞ்சுகம், எப்படி இருக்கிறாய் அம்மா என்று கேட்டான் வேலாயுதம். எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றாள் அஞ்சுகம். அப்போது நீ எங்களோடு சினிமா பார்க்க வருகிறாயா என்று கேட்டான் வேலாயுதம். நான் வரவில்லை, என்னவோ ஆயாசமாக இருக்கிறது. சரி, எங்கள் 2 பேருக்கும் சோறு போடு சீக்கிரம் என்றான் அருணாச்சலம். அவர்கள் படம் பார்க்க போய்விட்டார்கள். அஞ்சுகம் அவர்கள் உண்ட கலங்களை கழுவி வைத்துவிட்டு கொல்லை கதவையும் வாசல் கதவையும் தாழிட்டு கொண்டு படுத்திருந்தாள். குழந்தைகளை ஏனும் அழைத்து வராமல் போய்விட்டோமே என்று நினைத்தாள் அவள். வெகு நேரம் என்னென்னவோ யோசித்து கொண்டு படுத்திருந்தாள். ரஞ்சிதத்தின் பேச்சும் பாவமும் அவளை என்னவோ செய்தன. அண்ணன் அவளுடன் சிரித்து பேசுகிறானே, அவள் சாதாரண குடும்ப பெண்ணை போல காணவில்லையே. காலையில் எழுந்திருக்கும் போதே தலையை சீவி 1000 ஸ்லைடு குத்தி பின்னிவிட்டு கொண்டிருந்தாளே. அதன் கடையில் குஞ்சலம் வேற, பூ வைத்திருந்தாள். அப்பொழுது மலர்ந்த முல்லை போல இருந்தது. அஞ்சுகத்துக்கு அவளை பற்றி நினைக்க பிடிக்கவில்லை. அவள் கண் அயர்ந்து விட்டாள். தெருவில் அவள் வீட்டு ஆண் பிள்ளைகளின் குரலும் ஒரு பெண்ணின் சிரிப்பொலியும் கேட்டு அவள் விழித்து தெரு கதவை திறந்தாள். இருட்டில் யார் யார் என்று அவளுக்கு புரியவில்லை. அப்போது நாளைக்கே தயாராக இருக்கட்டும் என்று அந்த புது பெண்ணின் குரல் பணித்தது. கட்டாயம் என்று பதில் அளித்த வேலாயுதத்தின் குரலில் ஏன் அத்தனை தோழமை? அஞ்சுகம் பிறகு தன் கணவனை தனிமையில் நச்சரித்தாள். பெண் பிள்ளை குரல் கேட்டதே, யாரது? யாரோ வாத்தியார் அம்மாவாம். வேலாயுதம் அவர்கள் பள்ளிக்கூடத்திலே பிரசங்கம் செய்திருக்கிறான். இருவருக்கும் நல்ல பழக்கம். நல்ல பழக்கம்தானா? அவளும் உங்களோடு சினிமாவுக்கு வந்தாளா? அவள் அண்ணனிடம் எப்படி பழகினாள்? ச உனக்கு வேண்டாத புத்தி நிறைய படிந்து விட்டது. பாவம் என்று பழைய புடவையை கொடுத்தால் புழக்கடையிலே போய் முழம் போட்டாளாம். என்னவோ தயவு பண்ணி தனக்கு இருக்கிற சலுகையை நமக்காக செலவழித்து உதவி செய்ய அவன் கூப்பிட்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை எல்லாம் கிளறி பார்க்கிற புத்தி உனக்கு இதற்கு? நன்றி கெட்டத்தனம் என்று அவளை கண்டித்தான் அருணாச்சலம். அஞ்சுகம் பேசாமல் இருந்தாள். ஆயினும் அவள் மனம் பேசாமல் இல்லை. அன்று இரவு உறக்கத்தில் அவளுக்கு சீன சாக்கு கட்டியும் பிரம்புமாக உபாத்தியாயினிகளே கனவில் வந்து மிரட்டினார்கள். மறுநாள் காலை அவள் தெருவில் தயிர் வாங்கி கொண்டிருந்த போது வாத்தியாரம்மா வந்தாள். அஞ்சுகம் அவளையே பார்த்தாள். வேலாயுதம் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டே அவள் சாதீனமாக வீட்டினுள் நுழைந்தாள். நம்ம தங்கச்சி தானுங்களே, அண்ணனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறாளே, எங்களிலே அப்படி செய்ய மாட்டோம் என்றாள் தயிர்காரி. அது அப்படித்தான் என்றாள் அஞ்சுகம் அவளுக்கு வாய்ப்பூட்டாக. வாத்தியாரம்மா முன்னறையில் நின்று கொண்டிருந்தாள். அஞ்சுகம் தயிருடன் வருவதை பார்த்து மிகவும் பொறுமை இழந்தவளாக, எங்கே உங்கள் அண்ணன்? காலை விடுவதற்கு முன்பே எங்கே போய்விட்டார் என்று கேட்டதும் அஞ்சுகத்துக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. வேலை இல்லாமல் உலாவத்தான் போகக்கூடாதா? யாருக்கு கைகட்டி பதில் சொல்ல வேண்டுமாம் என்ற பதிலுக்கு சிடுசிடுத்தாள் அஞ்சுகம். ஏ புள்ள, அந்த அம்மாளுக்காக ஒரு பொட்டலம் மாடத்திலே இருக்குது, எடுத்து கொடு என்று அருணாச்சலத்தின் குரல் வந்ததும் அஞ்சுகத்தின் சந்தேகம் அதிகரித்தது. வைத்து விட்டு போனாரா என்று உடனே தெளிந்து முறுவல் பூத்தாள் வாத்தியாரம்மா. அஞ்சுகம் எடுத்து தரும் வரையில் காத்திராமல் அவள் மாடத்தில் இருந்து அந்த பொட்டலத்தை எடுத்து கொண்டாள். அலமாரியில் இருந்து ஒரு புத்தகத்தை பொறுக்கி கொண்டாள். அஞ்சுகம் வாய் அடைத்து நின்றாள். அதன் பிறகு அந்த பெண் இவளை கேட்காமலே
சமையல் அறையில் நுழைந்தாள். அங்கு அருணாச்சலம் இருப்பதைக் கண்டு ஒரு வினாடி தயங்கினாள். பிறகு, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தேன் என்றாள் பணிவாக. அருணாச்சலம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு முன்பக்கமாக சென்றான். வாத்தியார் அம்மா தண்ணீரை மொண்டு குடித்துவிட்டு போகும் வழியில் அஞ்சுகத்தை பார்த்து ஒரு புன் சிரிப்பு வீசினாள். வீடெல்லாம் பிடித்ததா? எப்படி நம் ஏற்பாடு? உங்கள் அண்ணன் தான் என்ன தவித்து விட்டார். தங்கச்சி வரும்போது அப்படி அப்பழுக்கில்லாமல் இருக்க வேண்டும் என்று குதித்தாரே பார்க்க வேண்டும் என்று மொழிந்துவிட்டு அவள் விடு விடுவென்று வெளியே போய் தெருவில் நடக்கலானாள். அஞ்சுகத்தின் மார்பகம் விம்மி விம்மி எழுந்தது. இப்படியும் துணிச்சல்கார பெண் பிள்ளைகளா என்று பொறுமியது அவள் உள்ளம். அஞ்சுகம் அடுத்த வீட்டை தேடி சென்றாள். அந்த அம்மாள் அரிசி நோம்பிக் கொண்டிருந்தாள். அஞ்சுகம் போனதும் அன்போடு அழைத்தாள். சிறிது நேரம் பொது விஷயங்களை பேசி முடிப்பதற்குள் அஞ்சுகத்துக்கு பொறுமை இல்லை. ரஞ்சிதத்தை பற்றி கேட்டாள். அவளா? எந்த ஆண் பிள்ளையும் அவள் கண் வீச்சிலே பட்டுவிட்டால் அவ்வளவுதான். உன் அண்ணனை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் 35 வருஷ ஆண் பிள்ளை, தனியாள். உலகமோ கிடக்கிறது. உன் புருஷன் வரையிலே பார்த்துக்கொள் பத்திரமாக என்றாள் அந்த அம்மாள். அஞ்சுகம் கோயிலை தேடி ஓடினாள். அந்த அம்மாள் கூறினது போல இத்தனை நாட்கள் தனியாக இருந்த ஆண் பிள்ளையை என்ன செய்ய முடியும்? என்னக்கா, மிகவும் கலவரமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் சொர்ணம். அஞ்சுகம் அதற்கு பிறகு ஒன்றும் மறைக்காமல் தன் மன கஷ்டங்கள் சம்சயங்கள் யாவற்றையும் சொன்னாள். சொர்ணம் நிதானமாக கேட்டுக்கொண்டாள். புன் சிரிப்பு தவழும் முகத்துடன் பதில் அளித்தாள். அக்கா, உங்கள் அண்ணன் வயசிலேயும் பெரியவர், அனுபவமும் உள்ளவர். அவருக்கு தெரியாதா? போ சொர்ணம், நீ கல்யாணமாகாத பெண், உனக்கு தெரியாது என்றாள் அஞ்சுகம். சொர்ணத்தின் தெளிவான முகம் வாட்டமுற்று விட்டது. அஞ்சுகம் தன் பேச்சுக்கு வருந்தி அவளிடம் ஆஸ்வாசமாக பேச ஆரம்பித்தாள். சொர்ணம், உனக்கு கல்யாணமாக வேண்டும், நான் வர வேண்டும். ஒரு வினாடி சொர்ணத்தின் முகம் கருத்து விட்டது. இரு கண்களிலும் இரு துளி நீர் முத்துக்கள் வெளிப்பட்டன. அஞ்சுகம் பொறுமையாக காத்து கொண்டிருந்தாள். எனக்கு 2 முறை பரிசம் போட்டு போட்டு நின்று விட்டது. ஒரு சமயம் அந்த பிள்ளைக்கு சரியான நடத்தை இல்லை என்று தெரிந்து அப்பா நிறுத்திவிட்டார். அதில் இருந்து யாரும் என்னை மணக்க வருவதில்லை. என்ன பாக்கியம் செய்திருக்கிறானோ அவனுக்குத்தானே நீ போய் சேருவாய் சொர்ணம். அதனால் நாங்கள் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து விட்டோம். வருஷந்தோறும் இந்த குன்றத்தூர் முருகனுக்கு காவடி எடுக்கிறது. அது சரி, நீங்கள் செயலுள்ள குடும்பம் போல தெரிகிறதே. வளையல் கடை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் அண்ணன் நல்ல உத்தியோகத்திலே பம்பாயில் இருக்கிறான் என்றாயே. அப்பாவும் பள்ளிக்கூட வாத்தியாராம். எனக்கு வளையல் என்றால் ரொம்ப பிடிக்குமுங்க. பெண்களுக்கு வேண்டியது முக்கியமாக மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலை, வளையல், இது தானுங்களே. ஒரு கால் கல்யாணமே ஆகாமல் இருந்தால் கூட வெளியே போகாமல் வீட்டு வாசலிலேயே வியாபாரத்தை நடத்தலாம் என்பது என் அப்பாவின் எண்ணம். அண்ணாவும் பம்பாயில் இருந்து புது ரக வளையல் எல்லாம் அனுப்ப முடியும். அம்மாவுக்கு வேற ஆசை. பெண்களுக்கு தொட்டு வளை அடுக்கும்போது 10 பேர் வாழ்த்திவிட்டு போனால் அதனால் கல்யாணமாகி எல்லோரையும் போல இருக்கலாமே என்று. கல்யாணம் என்ன உயர்த்தி? ஓர் ஆண் பிள்ளையின் கீழே அடங்கி அவன் எடுத்ததற்கெல்லாம் ஏ புள்ள என்று மிரட்டி கொண்டு நாம் அவன் முகத்தை பார்த்து பார்த்து வாழ்கிற வாழ்வு ஒரு பெருசா சொர்ணம்? என்னை கேட்டால் உன் வாழ்வே மேல். சுதந்திரமாக வாழலாம். உங்கள் மனசை தொட்டு பேசுங்கள் அக்கா. உங்கள் புருஷர் இல்லாமல், உங்கள் குழந்தைகள் இல்லாமல் ஒரு வாரம் இருப்பீர்களா என்று கேட்டாள் சொர்ணம். அதெல்லாம் தாலி கட்டின பிறகு உறவுதானே சொர்ணம். வாய் விட்டு சொன்னால் வெட்கம் என்பார்களே தவிர எந்த பெண்ணினுடைய வாழ்க்கையாவது தனிமையில் முழுமை பெறுமா அக்கா? கொடிக்கு கொம்பு வேண்டாமா என்று கேட்டாள் சொர்ணம். அண்ணன் வீட்டு வாசலில் இருந்த மல்லிகை கொடி நினைவுக்கு வந்தது அஞ்சுகத்துக்கு. தளிர்கரங்கள் தூணை கவ்வி கொண்டிருப்பதையும் நினைத்து பார்த்தாள் அவள். சொர்ணம், நீ சொல்வதும் உண்மைதான். ஆனால் ஆண்களையே நம்பி இருக்கிறோம் என்றால் அவர்கள் ஆணவத்துக்கு அளவே இல்லாமல் போய்விடுகிறதே. சொர்ணம் இரு முழங்கால்களையும் கட்டிக்கொண்டு தரையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது இடக்கை விரல்கள் வலக்கை கருவளையல் அடுக்கை முன்னும் பின்னும் தள்ளி விளையாடின. அவள் அழகும் வாழை குருத்து போன்ற அவள் மேனியும் நிதானமும் பார்க்க ரம்யமாக இருந்தன. செவியில் தங்கத்தோடு கழுத்தில் தங்கச் சங்கிலி ஒன்றுடன் அவள் கடையில் விற்கும் கருகுமணி மாலை சுண்டு விரல் தடிமனுக்கு மரவட்டை போல சுற்றப்பட்டு கழுத்தில் அழகு பதக்கத்துடன் தொங்கும் புது ரக மாலை, கையில் இரு மருங்கும் தங்க வளையல்,
மத்தியில் கருவளையல் அலை அலையாக புரளும் கூந்தலை பின்னி தொங்கவிட்டு கொண்டிருந்தாள். சொர்ணம், கையிலே கருப்பு வளையே போட்டிருக்கிற விரதம் என்ன என்று கேட்டாள் அஞ்சுகம். அதுவா என்று கேட்டுவிட்டு சிரித்த சொர்ணம் அஞ்சுகத்தின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள். காஞ்சிபுரத்திலே ஒருவர் வந்து கதை சொன்னார். கருகுமணியும் கருவளையுமே சுமங்கலிக்கு அடையாளமாம். தங்க வளையல் போட்டுக் கொள்வது என்பது பிறகு சொத்து சேர்க்கும் நோக்கத்துடன் ஏற்பட்ட வழக்கமாம். அவனுக்கு யார் கருவளையும் தானுமாக காத்து கொண்டிருக்கிறாள் படைக்க என்று சொல்வார்களே, கேட்டதில்லையா அக்கா? பூஜைக்கு கருவளைதான் சாத்துகிறார்கள். குழந்தைகளுக்கு முதல் முதல் போடுவது கருவளைதானே. அஞ்சுகம் ஒரு கணம் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய்விட்டாள். கருவளை அணிந்து காட்ட கணவன் வரவேண்டும் உனக்கு சொர்ணம் என்று வாழ்த்தினாள் அஞ்சுகம். சொர்ணம் கவலை தோய்ந்த முகத்துடன் அஞ்சுகத்தை அண்ணாந்து பார்த்தாள். அவள் கையினால் மையிட்ட கண்களை சுற்றி அவள் கவலையினால் இட்ட வளையமும் நன்றாக தெரிந்தது. சொர்ணம், நான் ஒன்று சொல்கிறேன். அந்த மனிதன் ஒரு நாள் வருவான். அதுவரை அழகாக நிற நிற வளையல் அடுக்கிக் கொள்ளேன். சொர்ணம் முறுவல் பூத்த முகத்துடன் குனிந்து கொண்டிருந்தாள். தன் முகத்தை முழங்கால்களில் புதைத்து கொண்டு அவள் பேசினது புரிப்படாமல் அஞ்சுகத்தின் செவியில் விழுந்தது. இப்போதே ஒருவர் இருந்தால் கருவளையே அணிந்து கொள்ளலாமே என்றுதான் கேட்டது. ஒருவர் இருக்கிறாரா? எங்கே சொர்ணம்? எனக்கு சொல்லவே இல்லையே. உன் அம்மாவுக்கு தெரியுமா? யாரது என்று கேள்வி மேல் கேள்வியை அடுக்கினாள் அஞ்சுகம். சொர்ணம் தன் முழங்கால்களை தளர்த்தினாள். கலகலவென்று சிரித்தாள். பூர்ணிமை சந்திரன் போல அவள் முகம் பொலிவுற்றது. இங்கே என்றாள் தன் இருதயத்தை காட்டி. அதன் பிறகு அஞ்சுகம் என்ன கேட்டும் அவள் பதிலளிக்கவில்லை. இருவரும் எழுந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வீடு திரும்பினார்கள். ஒரு நாள் வேலாயுதம் வேலைக்கு போய்விட்டான். அஞ்சுகம் இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு அவள் கணவன் வந்தான். அஞ்சுகம், உன் அண்ணனுக்கு மனசில் என்னவோ துளைக்கிறது. இப்போது கூட கிணற்றங்கரையிலே தனியாக உட்கார்ந்து கிடக்கிறான். எப்படி அவனுக்கு ஆறுதல் தருவது என்று புரியவில்லையே. நான் கவனிக்கவில்லையே. உனக்கு புத்தி ஏது? அஞ்சுகம் அவன் நிந்தனையை பொருட்படுத்தவில்லை. இந்த புதிய கவலையில் ஈடுபட்டாள் அவள். மறுநாள் பிற்பகல் வீட்டை தட்டி துடைத்து கொண்டிருந்தாள் அஞ்சுகம். அப்பொழுது அலமாரியில் சிறு கையளவு வளையல்கள் 1 டஜன் இருப்பதைக் கண்டாள். அத்துடன் ஒரு பந்தும் இருந்தது. அண்ணனது அன்பின் தன்மையை நினைத்து வியந்து போற்றினாள் அவள். அவன் வந்தவுடனே அதை பற்றி கேட்க நினைத்தாள். வரும்போதே அவன் ஒரு பொட்டலத்துடன் வந்தான். வந்தவன் நேரே தன் பெட்டிக்கு அருகில் அமர்ந்து என்னவோ கிளறி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு நின்றால் என்ன நினைப்பானோ என்று அஞ்சுகம் சமையலிடத்தில் புகழ் கொண்டாள். தங்கச்சி, இங்கே வா என்று அண்ணனின் அழைப்பை கேட்டு அவள் அங்கு வந்தாள். அவன் அவளிடம் ஒரு பட்டு புடவையை தட்டில் தாம்பூலத்துடன் வைத்து நீட்டினான். இது எதற்கு அண்ணா என்று அவள் கேட்டாள் வியப்புடன் தடுமாறிக்கொண்டே. பிடித்திருக்கிறதல்லவா? பிரித்து கட்டிக்கொள் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவன் அலமாரியில் துழாவினான். அண்ணா, வளையலை தேடுகிறாயா? நான் தான் எடுத்து வைத்தேன். குழந்தைகளிடம் மாமா பரிசு என்று கொண்டு கொடுத்தால் எவ்வளவு ஆசைப்படுவார்கள். ஓ, எடுத்து கொண்டாயா என்றான் வேலாயுதம். நீல நிற உடலும் அரக்கு கரையில் சரிகை இலைகளுமாக புடவை மிக மிக நன்றாக இருந்தது. அண்ணனை வணங்கிவிட்டு அவள் தன் தோழி சொர்ணத்தை தேடி சென்றாள். சொர்ணமும் புடவையை பார்த்து மெச்சினாள். பிறகு தன் கடையில் இருந்து அழகான 2 வளையல்களை எடுத்து அவள் கையில் மாட்டிவிட்டாள். அஞ்சுகம் மெய் மறந்து அன்று நடமாடினாள். அவள் ஆனந்தத்தை கண்டு அவள் அண்ணன் பன்மடங்கு மகிழ்வெய்தினான் போலும் பாட்டு பாடினான். மறுநாள் அருணாச்சலம் அஞ்சுகத்தை கிளப்பி ஊருக்கு அனுப்பினான். போய் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து விடு. அப்பொழுது அவன் சந்தோஷமாக இருப்பான் போல தெரிகிறது என்றான் அவன். மறுநாள் முதல் பஸ்ஸில் கிளம்பிவிட்டாள் அஞ்சுகம். திரும்பி வர 1 வாரம் ஆகிவிட்டது. 2 குழந்தைகளுக்கு மாமனை பற்றி கதை கதையாக சொல்லி அழைத்து வந்தாள் அவள். அருணாச்சலம் சோர்வாக உள் அறையில் அமர்ந்திருந்ததை கண்டு அஞ்சி நடுங்கிவிட்டாள் அஞ்சுகம். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அண்ணன் நம்மை சிக்க விட்டு விட்டு ஏமாற்றி ஓடிவிட்டானே என்றான் அருணாச்சலம் குரல் சோர. என்ன தாறுமாறாக பேசுகிறீர்கள் என்று அதட்டினாள் அஞ்சுகம். நான் இல்லை தாறுமாறு. பார், ஒரு வீட்டை வாங்கி நம்மை காவல் வைத்து விட்டு ஒரு புடவையும் வாங்கி மரியாதை பண்ணிவிட்டு ஓடிவிட்டானே. காலையிலே நான் கண் விழித்து பார்த்தபோது அவன் இல்லை. என் படுக்கையிலே ஒரு சின்ன சீட்டு தான் இருந்தது. நான் ஊருக்கு போகிறேன், வீட்டை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று 2 வரிதான். எந்த ஊருக்கு போனாராம்? யார் கண்டார்கள்?
கூட்டுறவு சங்கம், பள்ளிக்கூடம் எல்லா இடத்திலையும் கேட்டேன். ரூபாய் கொடுத்திருந்த இடத்தில் இருந்து மொத்தம் வாங்கி கொண்டு விட்டானாம். சம்பளமும் தீர்த்து வாங்கி விட்டானாம். என்னிடம் இந்த 2 வரி தவிர யாருக்கும் வேறு தகவலே இல்லை. 3 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டு ரஞ்சிதத்தையும் காணவில்லை. வீட்டை வேற நம் காலில் கட்டிவிட்டு அஞ்சுகம் ஒன்றும் புரியாமல் வேலையில் மனமில்லாமல் தவித்தாள். தன் கஷ்ட சுகம் யாவற்றையும் தன் தோழியிடம் சொல்லிக் கொள்ள ஓடினாள். அவளை கண்டதும், அக்கா, குழந்தைக்கு வளையல் சரியாக இருந்ததா என்று கேட்டாள் சொர்ணம். தோ பாரேன் என்று தன் பெண் சந்திராவின் கையை நீட்டி காட்டினாள் அஞ்சுகம். சொர்ணம் அஞ்சுகத்தின் குழந்தைகளை இழுத்து அருகில் வைத்து கொண்டிருந்தாள். அஞ்சுகம் ஒன்றும் பேசாமல் கலவரமாக இருப்பதை பார்த்து அவளை கவலையோடு நோக்கினாள். என்ன அக்கா விஷயம்? ஊரிலே ஏதாவது மனசுக்கு கஷ்டமாக நேர்ந்து விட்டதா? இங்கேதான் நேருகிறதே, போதாதா? அண்ணனுடைய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் இப்படி நடப்பார் என்றால் நம்பவே முடியவில்லை என்று தொடங்கி சொர்ணத்தினிடம் இருதயத்தை திறந்து கொட்டினாள் அஞ்சுகம். இதை கேட்க கேட்க சொர்ணத்தின் தெளிவு முகம் கூட விசனமடைந்து பொலிவு குறைந்தது. வாத்தியார் அம்மா இருந்தாலும் கேட்கலாம், அவர்களும் ஊர் மாற்றி போய்விட்டார்களாமே என்றாள் சொர்ணம். வாத்தியார் அம்மா போய்விட்டாளா? அடி சொர்ணம், நம்ம குடி கெட்டு போச்சே. வாத்தியார் அம்மாக்கள் தானே அண்ணன் வாழ்வுக்கு உலையாக அமைகிறார்கள் என்று அஞ்சுகம் பிதற்றிக் கொண்டு தன் குழந்தைகள் பின்னால் வருகிறார்களா என்று கூட கவனிக்காமல் தன் வீடு நோக்கி ஓடினாள். அருணாச்சலத்துக்கும் அவளுக்கும் ஒன்றும் சமாதானம் கூற தெரியவில்லை. இருவரும் ஊரார் யாரையும் பார்க்க கூட பிடிக்காமல் தங்கள் வீட்டிலேயே அடைபட்டு கிடந்தனர். வேலாயுதம் ஊருக்கு போய் அன்று 6 நாட்கள் ஆகிவிட்டன. அஞ்சுகம் சாணி தெளிப்பதற்காக வாசலில் சென்றபோது ரஞ்சிதமும் தன் வீட்டு வாசலில் சாணி சட்டியும் துடைப்பமுமாக காட்சி அளித்தாள். அவளை கண்டதும் உடல் எல்லாம் எரிந்தது அஞ்சுகத்துக்கு. அதனால் பாராது போல் இருந்து பார்த்தாள். என்னங்க, நீங்க எப்ப ஊரிலிருந்து வந்தீர்கள்? குழந்தைகள் குரல் கேட்டதே ராத்திரி என்று ரஞ்சிதமே வம்புக்கு இழுத்தாள். நீ எங்கே போயிருந்தாய் என்று பதில் சொல்லாமல் கேள்வியே கேட்டாள் அஞ்சுகம். நம் வாத்தியார் அம்மாளை திடீரென்று மாற்றிவிட்டார்கள். அவர்கள் புருஷன் இருக்கிற ஊருக்கே போட்டு விட்டார்களா? அவர் வந்து அழைத்து போக முடியவில்லையாம். என்னை துணைக்கு கூப்பிட்டார்கள். போய் வந்தேன் என்று நீட்டி முழக்கி என்னென்னவோ விபரம் சொன்னாள் ரஞ்சிதம். அஞ்சுகத்தின் செவியில் ஒன்றும் விழவில்லை. ஆனால் அண்ணனை ஆட்டி படைத்த பெண்கள் இவர்கள் இருவரும் அல்ல என்று அறிந்ததும் அவள் செவியில் தேன் பாய்ந்தது. உள்ளே ஓடி கணவனிடம் கூறினாள். அவன் பதிலுக்கு அவளை கோபித்தான். பெண் புத்தி பின் புத்தி என்பது சரியாக போச்சு பார்த்தாயா? குடியும் குடித்தனமுமாக இருக்கிறவளை பழித்தாயே என்று குத்தி காட்டினான். தானும் அவளைப் போலவே குழப்பினான் என்பதை மறந்துவிட்டு அஞ்சுகம் காலை வேலைகள் முடிந்ததும் சொர்ணத்தை தேடிக்கொண்டு ஓடினாள். அவள் வீட்டில் இல்லை. அவள் தாய்தான் இருந்தாள். சொர்ணத்துக்கு உடம்பே சரியாக இல்லை. 4 நாட்களாக. நீ வந்து போன அன்றைக்கே படுத்தவள்தான். சோறு கூட பிடிக்கவில்லை. கோயிலுக்கு கூட போக முடியவில்லை. இன்றைக்குத்தான் கோயில் பக்கமாக போயிருக்கிறாள் என்றாள் தாய். அஞ்சுகம் கோயிலுக்கு சென்றாள். அங்கு எல்லா இடமும் சுற்றிவிட்டு திரும்பி கோபுர வாயிலிடம் வந்தபோது சொர்ணம் அகப்பட்டாள். அவள் தந்த காட்சி அஞ்சுகத்தை திடுக்கிட செய்தது. அவள் தன் இன்பத்தை மறந்தாள். தோழியின் துன்பத்தை துடைக்க விரைந்தாள். எப்பொழுதும் அழகாக வாரி சீவி பூ முடிந்திருக்கும் கூந்தலை அலட்சியமாக முடிந்து கொண்டிருந்தாள் சொர்ணம். மெலிந்த உடலும் சோகமயமான முகமும் அவள் கண்களில் இருந்த ஒரு ஆழ்ந்த தீவிரமும் அஞ்சகத்தின் நெஞ்சை பிசைந்து எடுத்தன. சொர்ணம், உனக்கு என்னடியம்மா உடம்பு என்று அங்கலாய்ப்புடன் கேட்டுக்கொண்டே தோழியை அணுகி தழுவி கொண்டாள். பீரிட்டு கொண்டு வந்த துக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சொர்ணத்தின் உடலே பதறியது. அவள் தன் கழுத்து கருகமணி மாலையை கழற்றி கொடிமரத்து பீடத்தில் வைத்து விட்டிருந்தாள். கை வளைகளை மெல்ல கழற்றி கொண்டிருந்தாள். அஞ்சுகம் அவள் கையை தடுத்தாள். சொர்ணம் உதட்டை கடித்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அஞ்சுகம் சிறிது நேரம் ஒன்றும் தோன்றாமல் நின்றாள். அவள் கை சிக்கலில் சொர்ணம் மனம் வெடித்து குலுங்கினாள். அப்பொழுது கோபுரத்தில் அருணாச்சலம் சைக்கிளில் வருவது தெரிந்து சொர்ணத்தை விட்டுவிட்டு கணவனிடம் சென்றாள் அஞ்சுகம். இத பார், வேலாயுதத்தினிடமிருந்து கடுதாசு வந்திருக்கிறது. இந்த பொட்டலத்தை அந்த பெண் வீட்டிலே கொடுக்க வேண்டும். வேறு ஒரு தகவலும் இல்லை. என்ன விளையாட்டோ என்ன மர்மமோ ஒன்றுமே தெரியவில்லை. அவனுக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டதோ? ஒன்றுமே தெரியவில்லையே. அஞ்சகம் பொட்டலத்தை பிரித்து பார்த்தாள். அதில் ஒன்றும் தகவல் இல்லை. காதோலை, கருகுமணி, கருவளை பொட்டலம் அது. அஞ்சகம் சொர்ணத்தினிடம் சென்றபோது அவள் தன்னை ஆவலுடன் பார்ப்பது தெரிந்தது.
சொர்ணம், இந்தா இது என்று என்ன சொல்வது என்று புரியாமல் பொட்டலத்தை நீட்டினாள் அஞ்சுகம். சொர்ணத்தின் மனம் வெதும்பிக் கொண்டிருக்கிற போது விளையாட்டு காட்டுவது போல இதை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று தெரியவில்லை அவளுக்கு. ஆனால் சொர்ணம் அதை கண்டதும் வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்டாள். கொடிமரத்தடியில் கிடந்த மாலையை எடுத்து போட்டு கொண்டாள். கீழே இருந்த கரு வளையல்களை எடுத்து மீண்டும் கையில் ஏற்றுவதில் முனைந்தாள். ஆவேசம் வந்தவள் போல நடந்து கொள்ளும் சொர்ணத்தை பார்த்து அஞ்சுகம் ஒரு கணம் வியந்தாள். உடனே புரிந்துவிட்டது அவளுக்கு. சொர்ணம், அப்போது என் அண்ணன் திரும்புவாரா என்று கேட்டாள் அவள் உணர்ச்சியில் உரைக்கவே. ஆமாம் அக்கா, எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நீ கருவளை போட்டிருப்பது யாருக்கு என்று என்னிடம் ஒரு பேச்சு சொல்லி இருக்கலாமே சொர்ணம். இந்த குழப்பம் எல்லாம் இல்லாமல் தீர்ந்திருக்கும் அல்லவா? அப்பப்பா, இந்த ஒரு மாதமாக நான் பட்ட பாடு ஆண்டவனுக்குத்தான் தெரியும் என்றாள் அஞ்சுகம் விசனமும் சலுகையுமாக. நான் எப்படி சொல்வேன் அக்கா? என் அண்ணன் தான் உங்கள் அண்ணனுக்கு பம்பாயிலேயே பழக்கம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாமல் பேச்சு நடத்தினார். ஒரு நாள் அண்ணன் என்னை சம்மதம் கேட்டார். அன்று முதல் நான் கருவளை விரதம் பூண்டேன். முருகன் சந்நிதியிலேயே இருப்பது என்று நினைத்தேன். 2 முறை கல்யாணம் தடைப்பட்டதும் அதனால் ஊரிலே பேச்சு கேட்டதும் எனக்கல்லவா தெரியும் அக்கா. நீங்கள் அந்த ரஞ்சிதத்தை பற்றியும் வாத்தியார் அம்மாவை பற்றியும் பேசின போது கூட நான் பயப்படவில்லை. ரஞ்சிதத்தினிடம் இவருக்கு தொடர்பு இருந்தால் அப்படி வெளிப்பட வேடிக்கையாக பேசி இருக்க மாட்டார். வாத்தியாரம்மா அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் சகஜமாக ஊர் அறிய வந்து உங்களோடு சாதாரணமாக பேசி இருப்பாளா என்று சந்தேகமாக இருந்தது. எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கட்டிக்கொள்ளப் போகிற புருஷனிடம் நாணம் இல்லாமல் இருக்குமா நம் பெண்களுக்கு? நான் கவலையற்ற இருந்தேன் அக்கா. அப்போதுதான் எங்கள் அண்ணன் அவசரமாக பட்டணம் போக வேண்டி வந்தது. மறுநாளே உங்கள் அண்ணனும் கிளம்பி விட்டிருக்கிறார். நான் குழம்பிக் கொண்டிருந்தேன். நீங்கள் வந்து சொன்ன செய்தி என்னை உலுக்கிவிட்டது. அப்படியும் முருகனுக்கு 6 என்கிற எண்தானே முக்கியம். 6 நாட்கள் காத்திருப்பது என்று நினைத்தேன். இதன் நடுவிலே நீங்கள் வந்தால் ஏதாவது தெரியும் என்று பார்த்தேன். நீங்களும் வரவில்லை. காலையில் தபால்காரன் வரும் வரையில் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணனிடமிருந்து கூட ஒன்றும் வரவில்லை. சரி, நம் துரதிர்ஷ்டம் நம்மை விடவில்லை என்று தீர்மானித்துவிட்டு இங்கே வந்தேன். ஆண்டவன் சந்நிதியிலே எதையெல்லாம் போட்டு கொண்டேனோ அதையெல்லாம் இங்கேயே கழற்றி போட்டு விடுவதென்று வந்தேன் என்று ஒரே மூச்சாக பேசி முடித்தாள் சொர்ணம். நீ இப்படி தவித்தாய். அண்ணன் என்ன நினைத்து தவித்தாரோ யார் கண்டது? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றையும் தெரிந்து கொள்ளவில்லையே. இப்போது எப்படி புரிந்து கொண்டீர்கள் அக்கா என்று நிதானமாக கேட்டாள் சொர்ணம். திடீரென்றுதான் வெளிச்சமாச்சு சொர்ணம். நீ இதை பார்த்து வளையலை அடுக்க ஆரம்பித்ததும் இந்த பொட்டலத்துக்கு பொருள் என்னவென்று புரிந்து கொண்டேன். மேலும் அந்த 2 பெண்களும் இல்லை என்றால் அண்ணன் மனசை பிடித்த பெண் யார் என்று தவித்தேன் நான். எங்களுக்கு தெரிந்து யாரும் இல்லை. ஆனால் அண்ணன் வீடு வாங்கி அமைத்திருக்கிறதை பார்த்தாலோ இங்கேயே இருக்க போவதாகவும் தெரிந்தது. மல்லிகை கொடி முதற்கொண்டு வளர்ப்பதை பார்த்தால் உனக்காகவே அமைந்த மாதிரி அல்லவா இருக்கிறது. அதுவும் திருவிழா கடையிலே அத்தனை வளையல் கடை இருக்கும்போது உன் கடைக்கு என்னை அழைத்து வருவானேன்? வாருங்கள் அக்கா, வீட்டுக்கு போவோம் என்றாள் சொர்ணம் திடீரென்று. அப்பொழுதுதான் அஞ்சுகத்துக்கும் வீட்டின் பொறுப்பு நினைவுக்கு வந்தது. குழந்தைகளை விட்டு வந்ததை நினைத்து கொண்டாள் அவள். அதை சொன்னதும் சொர்ணம், அக்கா, 2வது முறை வாங்கி போன வளையல் அவர் மகளுக்காக இருக்குமோ என்று கேட்டாள். அழைத்து வரத்தான் போயிருக்கிறானோ என்னவோ. அஞ்சுகமும் சொர்ணமும் முதலில் சொர்ணத்தின் வீட்டுக்கு சென்றார்கள். உள்ளே சென்றதும் கூடத்தில் நடுநாயகமாக மாட்டியிருந்த வள்ளி தேவானையோடு கூடிய கல்யாண முருகனின் படத்தின் மீது பச்சோலை கருகுமணியை சாத்திவிட்டு வணங்கினாள் சொர்ணம். அஞ்சுகம் சொர்ணத்தின் தாயினிடம் விபரத்தை சொல்லவா எடுத்தாள். சொர்ணம் கஞ்சாடை காட்டி அடக்கிவிட்டாள். அக்கா, வாருங்கள், உங்கள் வீட்டுக்கு போகலாம். குழந்தைகள் காத்து கொண்டு இருப்பார்களே என்றாள் சொர்ணம். இருவரும் உற்சாகமாக கிளம்பினார்கள். உன்னை பார்த்த பிறகுதான் இந்த பெண்ணுக்கு உயிர்களை வந்தது. 2 நாளாக வரக்கூடாதா என்றாள் சொர்ணத்தின் தாய் அஞ்சுகத்தினிடம். அஞ்சுகம் வாய் பூட்டு போடப்பட்டவளாக பேசாமல் தோழியை தொடர்ந்து தன் வீடு சென்றாள். சொர்ணம் சமையல் அறைக்குள் புகுந்து குழந்தைகளுடன் பேச ஆரம்பித்து விட்டாள். இருட்டும் வேளை வந்து விடவே அஞ்சுகம் விளக்குகளை துடைப்பதில் முனைந்தாள். அவள் மாடத்திலே முருகன் படத்துக்கு முன்னால் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அதே குச்சியில் மண்ணெண்ணெய் விளக்குகளையும் ஏற்றலானாள். சொர்ணம் வந்து ஒவ்வொரு விளக்காக கொண்டு வைக்க போனாள். அவள் வாயிலை தாண்டி சென்று சுவரில் மாட்டும் சமயம் அருணாச்சலம் ஒரு புது குழந்தையை தூக்கியபடி
அஞ்சுகம், உனக்கு ஒரு நல்ல செய்தி என்று கூவிக்கொண்டே வந்தான். அவன் வரவு சொர்ணத்தை திடுக்கிட செய்திருக்க வேண்டும். அவன் சட்டென்று தன் தவற்றை உணர்ந்து மனைவியிடம் ஒரே தாவலில் உள்ளே வந்து விட்டான். சொர்ணமும் கையில் இருந்து விழுவதற்கிருந்த சிம்னி விளக்கை சமாளிப்பதில் ஈடுபட்டாள். அப்பொழுது வேலாயுதத்தின் கை சட்டென்று வந்து விளக்கை பிடித்து நிறுத்தியது. சொர்ணமும் வேலாயுதமும் நேருக்கு நேரே பார்த்து கொண்டனர். நம் வாழ்க்கையில் இனி தடுமாற்றம் இல்லை, வெளிச்சத்தை நிலைநாட்டுவோம் என்று பிரதிக்கிளை செய்வது போல் அமைந்தது அந்த காட்சி. தூக்கப்பட்ட கையில் சொர்ணத்தின் கருவளையல்கள் சிரித்தன அடக்கமாக. அஞ்சுகம் சாமி மாடத்தை பார்த்தாள். அங்கு எண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றி இருந்த சிறு விளக்கை சுற்றி கருவளையம் போல இருள் இருந்தது. ஆனால் அவள் கண்களில் அது படவில்லை. நடுவே ஒளி விட்டத்தில் முருகனின் அருள் முகம் ஒன்றுதான் தெரிந்தது அவள் கண்களுக்கு. அஞ்சுகம் பளீர் பளீர் என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு கீழே விழுந்து வணங்கினாள். தங்கச்சி, உன் மருமகளை பார்த்தாயா என்று கேட்டான் வேலாயுதம். நீர் மல்கும் கண்களுடன் அந்த பெண் குழந்தையை வாங்கி மார்புற தழுவி கொண்டாள் அஞ்சுகம். சொர்ணம் எங்கே என்று அருணாச்சலம் கேட்டவுடன் தான் அவள் நினைவு வந்து தோழியை தேடினாள். அவள் இருந்தால் தானே. வழக்கம் போல ஓடி மறைந்து போனாள். அவள் இனிமேல் இங்கேதானே இருக்கப் போகிறவள் என்ற குரல் கேட்டு திரும்பினாள் அஞ்சுகம். சொர்ணத்தின் அண்ணன் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான். அன்று அவர்கள் மூவரும் கல்யாணத்தை பற்றியே பேசினார்கள். குழந்தைகள் மூவரும் தம் போக்கில் விளையாடினர். வேலாயுதம் பெட்டியை திறந்து அஞ்சுகத்தின் புடவையைப் போலவே ஒரு பட்டு புடவையையும் தங்க கொடி ஒன்றும் காட்டினான். பரிசம் போட எடுத்தேன் என்றான் அவன் நிதானமாக. ஏன் அண்ணா, என்னிடம் ஒரு பேச்சு சொல்லக்கூடாதா என்று சலுகையுடன் கோபித்து கொண்டாள் அஞ்சுகம். என் மனசிலேயே தெளிவில்லையே. குழந்தை பானுவுக்கு வாங்கின வளையலை நீ சந்திராவுக்கா என்று கேட்டபோது கூட பதில் சொல்ல தைரியமில்லை. ஒரே குழப்பம். அவர்களிடம் போய் குழந்தையையும் வாங்கி கொண்டு பழைய சிக்கலை தீர்த்து கொள்ள வேண்டும். பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டால் அதிர்ஷ்டமாக இருக்குமா என்று சந்தேகம். குழம்பிக் கொண்டே ஓடினேன், பைத்தியக்காரன் போல. இந்த எல்லையை விட்டு தாண்டினதுமே தெரிந்து போயிற்று. சொர்ணம் இல்லாமல் என்னாலே முடியாது என்றான் வேலாயுதம் மெதுவாக. குழப்பம் தீர்ந்து விட்டதல்லவா? எங்கள் அப்பா அம்மாவிடம் சொல்லலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் சொர்ணத்தின் அண்ணன். முருகன் சந்நிதியிலே கல்யாணம் என்றான் வேலாயுதம். அந்த மனிதன் போன பிறகு அஞ்சுகம் அண்ணனை ஒரு விளக்கம் கேட்டாள். ஆமாம், நீ காதோலை கருகுமணி அனுப்பினாய். அந்த பெண் புரிந்து கொண்டாளே, அது எப்படி? நான் ஒரு நாள் கோயிலிலே பிரசங்கம் செய்தேன். அப்போது சொன்னேன், சுமங்கலிகளுக்கு இது முக்கியம் என்று. அன்றைக்கு மறுநாளே அந்த பெண் கை நிறைய கருப்பு வளையலை அடுக்கிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். காஞ்சிபுரத்திலே யாரோ சொன்னார்கள் என்று என்னிடம் பொய்யும் புழுகும் பேசியிருக்கிறாள் பாரேன் என்ற ஆச்சரியத்துடன் மோவாயில் கை வைத்தாள் அஞ்சுகம். சரி, எல்லாம் நன்றாக நடந்து போச்சு. போ, இனி வேலாயுதம் நன்றாக இருப்பான் என்றான் அருணாச்சலம். அப்பொழுது கோயில் அர்த்தஜாம மணி கண கண கணவென்று ஒலித்து ஆமோதித்தது. கலைமகள் இதழில் 1960ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.